ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்ன அபூ தாவூத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய விடயத்துல உலமாக்களுக்கு மத்தியில கலாம் இருக்குது. இந்த ஹதீஸ் லஈஃபான ஹதீஸ்னு சொல்றாங்க. ஆனாலும் உலமாக்கள் இந்த ஹதீஸுடைய மானா, இதனுடைய அர்த்தம் சரியானது என்பதாக அவருடைய விரிவுரை கிதாபுகள் எழுதுகிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் இம்ரிஇன் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ரஅத்தின் ثم يغض بصره الا احدث الله عبادة يجد حلاوتها. ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமான அடியான் பாதையில போகக்கூடிய நேரத்துல அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறான். ஒரு பசுந்தான பெண் பார்க்க இன்னும் பார்க்கணும் போல தோணுது. ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறான். பார்க்கக்கூடிய நேரத்துல ஈமான் உள்ளவன் இவனுக்கு யோசனை வர, இந்த பார்வை ஹராமான பார்வை, இந்த பார்வை அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கக்கூடிய பார்வை, இந்த பார்வை விபச்சாரத்தினுடைய பார்வை. ஹதீஸுடைய கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐனானி தஸ்னியான், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. சொன்னாங்க, ஜினாஹுமா அன்-நவர், ஒரு ஹராமான பார்வை பார்க்கிறது இருக்குது, இது கண் செய்யற விபச்சாரம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்க. ஜவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நேரத்துல யோசனை வந்து இவர் பார்வையை தாழ்த்திக் கொள்றார். அவர் பார்வை அந்த பெண்ணை விட்டு திருப்பிக் கொள்றாரு. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்தல்லாஹு இபாதத்தன் யஜிது ஹலாவதஹா, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில புதிய ஒரு அமலை உருவாக்கி அந்த அமலுடைய இன்பத்தை அல்லாஹ் தஆலா போடுவாங்க. தஹஜ்ஜத் சொல்லக்கூடிய நபர் அல்ல, ஆனா அவருடைய வாழ்க்கையில தஹஜ்ஜத் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையிலே இன்பத்தை அல்லாஹ் தஆலா போடுவாங்க. கியாமத் நாள் வரைக்கும், அவருடைய மரணம் வரும் வரைக்கும் அந்த தஹஜ்ஜத்தை விட மாட்டார். இதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது. ஒரு ஹதீஸ் வந்தா அதுக்கு மஃபூம் முகாலஃபான்னு சொல்லுவோம், அதற்கு எதிரான கருத்து சொல்லி ஒன்று இருக்கு. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, யார் ஒரு ஹராமான பார்வை பார்ப்பாங்களோ, வேளாண்மைகளே நல்லா விளங்கிக் கொள்ளணும், பட்ட பார்வைக்கு ஷரியத்துல மன்னிப்பு இருக்கு. போக்குல தவறுதலா ஒரு பெண்ணை பார்த்துட்டார், அஜ்னபியத்தான ஒரு பெண்ணை பார்த்துட்டார், கிறிஸ்தவ பார்வைப்பட்டுட்டு இந்த பார்வைக்கு மன்னிப்பு இருக்குது, மீண்டும் ஒரு அந்த பார்வை ரிட்டர்ன் ஆகுது, திரும்பினால் இது ஹராம், இது கண் செய்யற விபச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸுடைய மஃபூம் முகாலஃபா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, யாரோ ஹராமான பார்வை பார்க்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? ஒரு இபாதத்தை அவற்றிலிருந்து கலட்டி எடுத்துட்டு அந்த இபாதத்துடைய வெறுப்பு அல்லாஹ் தஆலா போட்டுருவான். இருக்கிற அமல் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போகும். மேலான பெரியார்களே, சகோதரனுக்கு சர்வ சாதாரணமான ஒரு பாவமாக போயிட்டு ஆண் பெண்ணுடைய கலப்பு ஷரியத் வரையறைச்சிருக்குது. யாரோட பேசலாம், எந்த சந்தர்ப்பத்துல ஒரு அஜ்னபியத்தோட பேசுறதுக்கு அனுமதி இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு மக்கள் விளங்கப்படுத்துறாங்க, சௌத்துல் மர்ஆ, ஒரு பெண்ணுடைய சத்தம் இருக்குதானே, இதுவும் கிட்டனால ஃபசாத குழப்பத்தை உண்டாக்கும் வந்தா இதுவும் அவுரத் என்பதாக மக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு பெண்ணுடைய சவுண்ட், சத்தம், கோல் எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் பேசுறா, இவருக்கு மனசு பதப்பதற்கு தொடராத பேச்சு, இது ஹராம். இந்த அளவுக்கு இஸ்லாமிகளுக்கு கைட் பண்ணப்பட்டு